சொல்லலாமா? So what is the ninth question? இதை வந்து f of x னு வச்சுக்கோங்க. y ன்னு கொடுத்தாலும் நீ f of x போட்டு பாத்தீங்கன்னா y equal to இந்த மாதிரி எழுதி போயிருக்க. y equal to f of x equal to x squared into e power minus 2 minus 2x தான் minus x. ஓகே, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? f dash of x கண்டுபிடிங்க. f dash of x கண்டுபிடிச்சது u into v method. u dash v plus u v dash. இங்க எது u? x squared u, v என்னது e power minus x. u dash 2x into e power minus plus u x squared into e power minus x ஓட ஃபார்முலா minus e power minus x. சரிங்களா? இப்போ ரெண்டுக்கு எது காமனாக இருக்குது? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ரெண்டுக்கு காமனாக இருக்கிறது எடுத்து வரும். ரெண்டு காமனாக இருக்கிறா x காமன் e power x காமன், x காமன் e power minus x காமன். அப்போ நான் வெளியே என்ன எடுக்க போகிறேன்? x into e power minus x வெளியே எடுக்க போகிறேன். அப்போ ரிமைனிங் யார் இருப்பா? இந்த இடத்துல 2 இருப்பான். இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்குது மைனஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு, 2 மைனஸ் எக்ஸ் இருக்கு. கரெக்டாமா? எனர்ஜி டவுட் இருக்குது அந்த ஸ்டெப்? எனர்ஜி டவுட்ல இல்ல? ஈக்குவல் டு 0 ன்னு போடணும் சார். அப்ப f dash of x வெரி குட், ஈக்குவல் டு 0 ன்னு போடுறீங்க. அப்ப என்னாச்சு? x into e power minus x 2 minus x ஈக்குவல் டு 0. ஸோ எந்த கேஸில் நம்மளுக்கு வந்து e power x வந்து மேக்ஸிமம் 0 ஆகாது, அதனால அதை விட்டுருங்க. அதனால என்னாச்சு? x ஈக்குவல் டு 0. ஒரு கேஸ் x ஈக்குவல் டு 0. அடுத்த கேஸ் 2 minus x ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. அப்போ நம்மளோட பாயிண்ட் என்ன? 0, 2. அப்போ நம்மளோட இன்டர்வல் என்ன? இன்டர்வல் டிவைட் -2 சார். இன்ஃபினிட்டி டு 0. சார் மைனஸ் ஓகே ஓகே. இது இன்டர்வல் ஃபார்ம் பண்ணணும்ல, இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிடு. இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல அப்ளை பண்ணி இதானே f dash of x, இது f dash of x. இந்த இடத்துல அப்ளை பண்ணு. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0ல -1 இங்க இருக்குமா? இந்த -1ங்கிற பாயிண்ட் இங்க வச்சு அப்ளை பண்ணா என்ன ஆகும்? இது நெகட்டிவ் ஆகும். இது மைனஸ்னா என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிட்டு இது பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் இது இன்டர்வல் ஃபார்ம் டேபிள போட்டுடலாமா? டேபிள் போட்டுறதுக்கு அப்போ ஈஸியா இருக்கும். டேபிள் போடு. ஃபர்ஸ்ட் இன்டர்வல், இன்டர்வல் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. செகண்ட் இன்டர்வல் 0 to 2. தேர்ட் இன்டர்வல் 2 to infinity. சரிங்களா? அடுத்தது யாரு? f dash of x வேல்யூ வேணும். f dash of x வேல்யூ என்ன? f dash of x. f dash of x வேல்யூ என்ன நடக்குன்னு? இந்த வேல்யூ தான் f dash of x. இங்க இருக்கு நம்பர். இவன் தானே f dash of x. ரோகன் கரெக்ட்டுங்களா? சார் சார் கரெக்ட் தான். இதானே f dash of x. சார் அதை அப்ளை பண்ணலாமா இங்க? அப்போ சொல்லுங்க. x into e power minus x into 2 minus x. அப்போ இங்கே என்ன போகிறோம்? இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கான்னு அப்ளை பண்ண போகிறோம். சரியாம்மா? சொல்லுங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு நம்மளுக்கு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்டர்வல் ஃபார்ம் பண்ண போகிறோம். என்னாச்சு? இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்கே 0, இங்கே 2, இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே என்னாச்சு? இங்கே வந்து -1. -1 எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னு -1 எடுத்து அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு இங்கே வந்து -1 அப்ளை பண்ணும்போது +3 கிடைக்கும். கரெக்டா? -1 அப்ளை பண்ணும்போது +3. அப்போ இது ப்ளஸ். கரெக்டுங்களா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் வேல்யூ. மைனஸ் லெஸ் தென் 0னா என்னது? டிக்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? டிக்ரீசிங். டிக்ரீசிங். ஓகே, அடுத்த இன்டர்வல் என்ன கிடைக்கும்? 0 to 2. 0 to 2ங்கிற என்ன பாயிண்ட் எடுக்கலாம்? 1 எடுக்கலாமா? 0 to 2 எடுக்கலாமா? அப்போ 1ங்கிற பாயிண்ட் இங்கே அப்ளை பண்ணு. 1ங்கிற பாயிண்ட் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ். 2 minus 1. 2 minus 1 என்னது? பாசிட்டிவா? பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் என்ன? பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்? வெரி குட். நெக்ஸ்ட் 2 to infinity. 2 to infinity வெரி ஈஸியான பாயிண்ட் 3ன்னு எடுத்துக்கங்க. 3 நீங்க வச்சு அப்ளை பண்ணுங்க. 3 அப்ளை பண்ண என்ன வரும் சொல்றாங்கன்னு? எக்ஸுக்கு வந்து 3 போட்டா பாசிட்டிவ். இ பவர் எப்பயுமே ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ என்னாச்சு? 2 minus x. 2 minus xல வந்து 3 போடுங்க. 2 minus 3. 2 minus 3 பாசிட்டிவ் என்ன? 2 minus 3 நெகட்டிவ். அப்போ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இஸ் லெஸ் தென் 0 இஸ் டிக்ரீசிங். கரெக்டாடா கண்ணே? கரெக்ட். அப்போ எந்த இன்டர்வல் வந்து நம்மளுக்கு இன்க்ரீசிங் கிடைக்கிறாங்க? அப்போ இன்க்ரீசிங் தான் கேட்குறேன். எந்த இன்டர்வல் இன்க்ரீசிங் கிடைக்கிறாங்க? எந்த இன்டர்வல்? 0 to 2. கரெக்டுங்களா? 0 to 2 சார். அப்போ ஆப்ஷன் டி வந்து என்ன கேட்குறேன்? இன்க்ரீசிங் கேட்குறேன். டிக்ரீசிங் கேட்டால் தான் பிரச்சனை. இன்க்ரீசிங் கேட்குறோம். அப்போ இன்க்ரீசிங் ஆச்சுன்னா
0 to 2 தான் பி. வந்து இன்க்ரீசிங் ஆகுதா, மற்றது எதுவுமே நம்மளுக்கு வந்து டிக்ரீசிங் ஆகும். டிக்ரீசிங் தான் ஆகும் மீதி ரெண்டு. சார் 2 2